அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருகரை ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னு அழைக்கிறாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகனை தமிழ் கடவுள் என்று அழைப்பதற்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் உலகம் முழுவதுமே பரவியிருக்காரு. தமிழ் மக்களாலும் தமிழ் கலாச்சாரத்துலேயும் அவர் உயர்ந்த இடத்துல இருக்காருன்றது ஒரு விஷயம். பண்டைய காலத்தில் தமிழ் கடவுளான சேயன் வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்று இருந்தது. அவரோடைய வழிபாடு சைவ மதத்துடன் இணைந்துள்ளது. சைவ சமயத்துடன் இணைந்து முருக வழிபாடாக உருவெடுத்தது. அதை தவிர பார்க்கும்போது முருகனின் திருநாமமான முருகா என்பது தமிழ் மொழியின் அதாவது ஒளி உயிரின் வடிவமாகவும் கருதப்படுகிறது. அவர் தமிழின் தெய்வீக தொடர்புடன் இணைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடல்களும் இலக்கியங்களிலும் திருப்புகழ், கந்தர் கருணை, அந்தாதி போன்ற பல தமிழ் இலக்கியங்களிலும் முருகப்பெருமானை போற்றி பாடியுள்ளனர். திருவாசகத்திலையும் மாணிக்க வாசகர் சிவபெருமானுடன் முருகனை சேர்த்து பாடியுள்ளார். அதை தவிர பார்க்கும்போது முருகா என்று சொல்லும்போது 3 மெய்யெழுத்துக்கள் இருப்பதாலும் மேலும் தமிழ் மொழியின் உயிரெழுத்துக்கள் முருகனின் கைகள், மெய்யெழுத்துக்கள் முகங்கள் போன்றவற்றோடு தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது. அதனாலேயே அவர் தமிழ் கடவுள் என்றும் கூறுகிறார்கள். முருகனுடைய பல பெயர்கள் இருக்குது. அதில் சிலதை பார்க்கலாம். ஆறுமுகன், குமரன், குகன், சரவணன், வேலன், சுவாமிநாதன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், தண்டாயுதபாதி, கதிர்கமனன், கதிர்வேலன், சுப்பிரமணியன், மயில்வாகனன், சேயன் என பல பெயர்கள் இருக்குது. இந்த பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ் உச்சரிப்போடு சேர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பழமொழிகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் தான் பழமொழிகள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா. அந்த காலத்து பழமொழியெல்லாம் பார்த்திங்கன்னா கூட சுக்குக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லைன்னு கூட ஒரு பழமொழி இருக்குது. அது தவிர சட்டியில் இருந்தால்தான் நகைப்பையில் வரும்னு சொல்லி நிறையா சட்டின்றது எதை சொல்கிறாங்கன்னா சஷ்டியில் விரதம் இருக்கணுன்றதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி முருகருடைய தமிழோட நிறையா கலந்துருக்கு. அதே மாதிரி முருகர் என்ற சொல்லுக்கு முருகு அப்படி என்றால் அழகு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இதை மெல்லினம், இடையினம், வல்லினம் மெய்யெழுத்துக்களுடன் என்னும் ஈரெழுத்து ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து முருகு என்று வரும். நீங்கள் வேணால் பார்க்கும்போது இம் ப்ளஸ் அப்படின்னா மூ, அதே மாதிரி இர் ப்ளஸ் அப்படின்னா ரூ, அதே மாதிரி இக்கு ப்ளஸ் இது கு, முருகு. இந்த மாதிரி தமிழ் சொற்களோட ரொம்ப இணைஞ்சு வர்றதுனால முருகரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சேரும்போது இம்மூன்றும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இவைகளை குறிக்கும். அதை தவிர முருகனை முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எல்லா கடவுளையும் நம்ம வணங்கினதாக ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா 3 வரும்போது 3 முகுந்தன் அதாவது விஷ்ணுவை குறிக்கும். அதே மாதிரி ரூ என்றால் ருத்ரன் சிவனை குறிக்கும். கா அப்படின்னா கஞ்சன் அதாவது பிரம்மாவுடைய ஒரு பேர் கஞ்சன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் பிரம்மாவை குறிக்கும். இவங்க 3 பேரையும் கூப்பிட்டா உடனே அவர்கள் துணைவியாரையும் கூப்பிட்டா மாதிரி தான். லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்க 3 பேரையும் வணங்கினதாகும். அதே மாதிரி தான் இவங்க 3 பேர் 6 பேருக்குள்ளேயும் எல்லா கடவுளையும் அடங்கிடுறாங்க. அதனால் முருகரை வணங்கும் போது முருகான்னு சொல்லி கூப்பிட்டாலே நம்ம எல்லா கடவுளையும் வணங்கின ஒரு பலன் கிடச்சிடும். அதுவும் இல்லாமல் முருகர் எப்பயுமே பார்த்துருக்கீங்கன்னா குன்று இருக்கும் இடத்துலலாம் குமரன் இருப்பார்னு சொல்லியிருப்பாங்க. குன்று எந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வயல் சார்ந்த இடத்துலலாம் குன்றுலாம் நிறையா அமைஞ்சிருக்கும். அப்போது வயல் சார்ந்த இடம்னு சொல்லும் போதே நமக்கு தமிழ் இதோடு நமக்கு சேர்ந்துடும் இல்லையா. அதனால தான் முருகரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகரை வணங்கிட்டு வந்தாலே போதும், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். ஏன்னா முருகர் ஒருத்தரே போதும், நமக்கு எல்லாவித சகலவித சௌபாகியங்களும் நமக்கு நல்ல விதத்தில் நம்மளை வச்சுருப்பார். திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பேர் வேணுமா இருக்கட்டும், வீடு வேணுமா இருக்கட்டும், எது வேணாலும் முருகர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். ஏன்னா முருகர் எதையுமே வாரி வழங்குகிற வள்ளலாக தான் இருக்கார். கிரகத்தில் பார்க்கும்போது செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாவுடைய அதிபதி முருகர். அதனால் முருகரை வணங்கும் போது எல்லா வித செவ்வாய் தோஷங்களும் போயிடும். வீடு செவ்வாய் தான் சொல்லுவாங்க, திருமணம் செவ்வாய், இந்த மாதிரி குழந்தை பேர் எல்லாத்துக்குமே செவ்வாய் இருக்கிறதுனால முருகரை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா எல்லா வித தோஷமும் விலகி
நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஓம் நம சிவாய.